ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து பிருந்தாவுக்கு ஃபோன் பண்ணி மொட்டை மாடிக்கு வான்னு சொல்லி கூப்பிடவும் உடனே பிருந்தா சொல்கிறாங்க, இல்லை வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வா, நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கவும் உடனே பிருந்தாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ திரும்பி பார்க்குறாங்க, வீராவை காணலை. சரி, வீராக்காவை வந்து வெளியே போயிருப்பா போலுக்கா, வர முன்னாடி நம்ம கார்த்திகிட்ட பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிருந்தா வந்து கார்த்திகிட்ட பேசுகிறதுக்காக மொட்டை மாடிக்கு வராங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, பிருந்தா எந்த காரணத்தினாலும் சரி தான், நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடவே கூடாது, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீலிங்கோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா அழுதுட்டு இருக்கவும் உடனே வந்து கார்த்தி சொல்கிறாங்க, நீ அழாத, நம்ம நினச்ச மாதிரிக்கு நம்ம வாழ்க்கை சீக்கிரத்தில் நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா வந்து விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் வந்து பிருந்தா ரூமில் படுத்திருக்காளா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. பார்த்தோம்னா பிருந்தாவா அவங்க நினச்ச மாதிரிக்கே இல்லை. உடனே வந்து அவங்க நினைக்கிறாங்க, என்ன ரெண்டு பேரும் மொட்டை மாடியில் போய் பேசுறதுக்காக போயிட்டீங்களா, இந்த வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே வந்து பார்க்குறாங்க. அவங்க நினச்ச மாதிரிக்கே பிருந்தாவும் கார்த்தியும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கவும் அப்போ விஜய் வந்து கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புருஷங்கிட்ட வந்து நீ பேசிட்டு இருப்ப அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க, யாரடி உன் புருஷன், பிருந்தா தான் என்னுடைய பொண்டாட்டின்னு, அவளுக்கு தான் புருஷனே தவிர உனக்கு கிடையாது, ஒழுங்கு மரியாதை இருந்து போயிரு அப்படிங்கவும் உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமாகவே நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு விஜய் போகிறாங்க. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, ஒன்னால் எங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவத்தோடு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிருந்தா வந்து அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பிருந்தா பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட குரல் கேட்குது. அப்போ பக்கத்தில் வந்து வீராவும் இல்லை, எங்கே வீராவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா முழிக்கிறாங்க. அப்போ வெளியே வந்து கார்த்தி பிருந்தா வா, வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் என்ன இந்த நேரத்தில் வந்து கார்த்தி நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா பார்த்தோம்னா அவங்க கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்கும்போது யாருமே காணலை. என்னது கார்த்தி நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருந்தது, வெளியே வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ரெண்டு பேரும் பார்த்தோம்னா பிருந்தாவோட மூக்கில் ஏதோ ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வந்து பிருந்தா வந்து தூங்கின மாதிரி ஆயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா மாறனும் வீராவும் வந்து அவங்க வெளியே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் வந்து வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு வீரா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லா பிரச்சனையும் கூடி சீக்கிரமே முடிஞ்சு போயிடும், நீ எதை பற்றியுமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ வீரா வந்து சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி முடிகிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மனசுல நினைக்கிறாங்க, எப்படியாவது சரிதான், இந்த விஜிக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும், அவளை பற்றின ஆதாரத்தை நம்ம சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சி அவளை இந்த வீட்டை விட்டே அனுப்பணும், இவ எதுக்காக அங்கே வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்க வெளியே படுத்து அப்படி தூங்கிடுறாங்க சேரில் உட்காந்துட்டு. அடுத்த நாள் ஆனதுமே காலையில் வந்து அவங்க ரூமுக்கு வராங்க. பார்த்தோம்னா பிருந்தாவை காணலை. பிருந்தா கட்டில் தானே படுத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிருந்தா ஒருவேளை வெளியே எங்கே நிற்கிறாளோ அப்படின்னு சொல்லி வீரா வந்து வீடு ஃபுல்லாக அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கேயுமே காணலை. இப்போ ராகவை தான் காட்டுறாங்க. அப்போ அங்கே வீரா வராங்க. மாமா, நீங்கள் பிருந்தாவை பார்த்தீங்களா மாமா அப்படிங்கும்போது, இல்லையே நான் காலையிலேருந்து அவளை பார்க்கலையே, அவள் எங்கே போயிருக்க போகிறா, அங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படிங்கவும் அப்போ ராமச்சந்திரனும் மாறனும் வராங்க. என்ன யாரை காணலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே ராகவ் வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, பிருந்தாவை காணலையா அப்படின்னு சொல்லவும் பிருந்தா எங்கே போயிருக்க போகிறா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து வீரா வந்து சொல்கிறாங்க, இல்லை மாமா, பிருந்தாவை நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், அவளை எங்கேயுமே காணலை அப்படிங்கும் போது அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, பிருந்தா எங்கேயும் போயிருக்க மாட்டா, இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, நீ நல்லா தேடிப்பார் அப்படிங்கும்போது, இல்லை நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. மொட்டை மாடியில் பார்த்தி அப்படிங்கும்போது நான் அங்கே வரைக்கும் தேடி பார்த்துட்டேன், பிருந்தாவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. அப்போ ராமச்சந்திரனும் வந்து கொஞ்சம் குழப்பம் அடைகிறாங்க, என்னென்னு தெரியலையே, பிருந்தா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்மணி வந்துருந்தாங்க. கண்மணி கேட்குறாங்க, என்னாச்சு அப்படிங்கும்போது, பிருந்தாவை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாங்க. இல்லையே, நான் நேற்று நைட்டு தான் வந்து பிருந்தாவை பார்த்தேன், காலையிலேருந்து அவளை பார்க்கவே இல்லையே அப்படின்னு கண்மணி சொல்லவும் இதை கேட்டதுமே வீரா ஒன்றும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பிருந்தா எங்கே போயிட்டா, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அங்கே வள்ளி எல்லாருமே வந்துருந்தாங்க. உடனே வந்து அவங்க விஜய் சொல்கிறாங்க, அவள் எங்கே போயிருப்பா, ஒருவேளை உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லவோ இதை கிட்டதுமே கார்த்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக பிருந்தா வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டா, அவள் அன்னைக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டா, அதனால இவ தான் அவளை ஏதாவது சேர்த்துருக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இங்கே பாருங்க கார்த்தி மச்சான், பிருந்தாவை காணலன்னா அதுக்காக வீணா ஏன் மேலே பழி சுமத்திட்டு இருக்காதீங்க, ஏன் வீராக்காவே அவளை வந்து எங்கேயாவது அடைச்சி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன விஜய் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம், நீங்களே தான் அவளை அடைச்சி வச்சிருக்கணும், நீங்களும் மாறன் மாமாவும் சேர்ந்து தான் அவளை அடைச்சி வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க, நாங்கள் எதுக்காக அவளை போய் எங்கேயாவது தூக்கி அடைச்சி வச்சிருக்கணும் அப்படிங்கும்போது வேற எதுக்காக, பிருந்தாவையும் கார்த்தி மச்சானையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு எதுவுமே நடக்காது, ஒழுங்கு
ஒழுங்கு மரியாதையா பிருந்தா ஒரு இருக்கிற இடத்த சொல்லிருங்க அப்படின்னு விஜய் சொல்லவும் இது கிட்டதுமே வீராவுக்கு வந்ததே கோபம் விஜயை போட்டு அடிக்கிறதுக்காக போறாங்க. அப்போ உடனே வள்ளி வந்து தடுக்கிறாங்க. என்ன வீரா உன்ன விஜயை போட்டு அடிக்கிறதுக்காக வார அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பாத்தீங்களா சித்தி, எல்லாருமே என்னை அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டு வராங்க, நீங்க மட்டும் இல்லைன்னா இவங்க அடிச்சே என் கதையை முடிச்சிருப்பாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு வீரா, நீ தேவலாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத. பிருந்தாவை காணலைன்னா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு, அதுக்காக விஜயை போட்டு அடிப்பியே என்ன? அவ எதுக்காக உன் தங்கச்சி வந்து கடத்த போறா? வேணும்னா நீ வேணா அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கும் போது இதை கேட்டதுமே வீரா அதிர்ச்சடைகிறாங்க. வள்ளியம்மா நீங்களும் அப்படி என்னை பத்தி பேசுறீங்க அப்படிங்கும் போது ஆமா, எல்லாருடைய குணமும் இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரையும் முதல்ல நான் நல்லவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இப்பதான் ஒவ்வொருத்தரை பத்தியும் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா இப்படி நீங்க பேசுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் உடனே வந்து வீரா அழுதுட்டு இருக்கவும் மாறன் சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்போ உங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, பிருந்தா எங்க இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம அதை தேடுவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க மாறன் சொல்றாங்க, எல்லாரும் இன்னொரு தடவை கூட நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு பிருந்தாவை தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ எங்கேயுமே காணல. உடனே மாறன் நினைக்கிறாங்க, ஒருவேளை பிருந்தா வந்து தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ, சரி நம்ம எதுக்கும் வந்து கிணத்துக்கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிணத்துக்கு உள்ள வந்து பிருந்தா ஏதாவது இருக்கிறாளான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அங்க வீரா வராங்க. என்ன மாறா, எதுக்காக நீ அப்படிலாம் பாக்குற அப்படிங்கும் போது இல்ல வீரா, நீ தப்பா நினைச்சுக்காத, ஒருவேளை பிருந்தா தப்பான முடிவு எடுத்திருப்பாளோன்னு நினைச்சுதான் நான் பார்த்தேன் அப்படிங்கும் போது இங்க பாரு, நீ விளையாட்டு கூட இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காத, என் தங்கச்சிக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தி வந்து விஜயை போட்டு தான் திட்டிட்டு இருக்கிறாங்க. இவ தான் வந்து பிருந்தாவை ஏதோ பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கவும் அப்ப வீராவும் ராமச்சந்திரனும் வந்து அவங்க விஜய்க்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு கார்த்தி, நீ தேவையில்லாம விஜய் போட்டு திட்டிட்டு இருக்காத, பிருந்தா இருக்கிற இடத்த ஃபர்ஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த பிருந்தா இருக்கிற இடத்த இன்னும் யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி தான் இருக்குது. அவங்க பிருந்தாவை வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா, அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி